தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் பலவிதமான ஜோதிட கலைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமாக கிரகங்களை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை, நாடி ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கைரேகையை வைத்து பார்க்கின்ற ஜோதிடம் அப்படின்னு இருக்குது. இந்தியாவில் மட்டுமே இல்லாமல் சீனாவில், இன்னும் பழமையான எகிப்து, பாபிலோன் மாதிரியான நாடுகளில் கூட இந்த ஜோதிடம் எல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதுக்கு? ஜோதிடம் அப்படிங்கிறது எதுக்கு? நம்முடைய எதிர்காலத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அந்த வகையில் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொன்னால் அது நாடி ஜோதிடம் தான். ஸோ அதை பற்றி ஒரு ஆய்வு நூலை எழுதிய ஒருவரை இங்கே அழைத்து நாடி ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை. அந்த வகையில் திரு அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கோம். அவருக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு எழுத்தாளர், ஆன்மீகம், இலக்கியம் தீவிரமான ஆர்வம் உண்டு இந்த 2 துறைகள் மீதும். அதே போல் பத்திரிகையாளரும் கூட. பல நூல்களை இவர் எழுதியிருக்கார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சித்தர்களுடைய வரலாறு பற்றியும், அதே போல் திருவண்ணாமலை, குறிப்பாக அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் பற்றிய வரலாற்று நூல்கள்லாம் எழுதியிருக்கார். மறுபிறவி உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதே போல் நாடி ஜோதிடம் என்பது உண்மையா அப்படிங்கிறது இவருடைய ஒரு முழுமையான ஒரு ஆய்வு நூல் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் யார்கிட்ட கேட்டால் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம் கிடைக்குமோ அவரை அழைத்து இன்டர்வியூ காண்பது தான் நம்முடைய வழக்கம். அந்த வகையில் தான் திரு அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நாடி ஜோதிடம் பற்றிய அவருடைய ஆய்வுகள், அவருடைய அனுபவங்கள் இதெல்லாம் அவரிடமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவருக்கு என்னுடைய வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது முதலாவதாக நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேர் காரணம் என்ன? நாடி அப்படின்னா என்ன? பொதுவாக சொல்லப்படுறது என்னென்னா, இப்போது ஜோதிடம் நமக்கு அடிப்படையானது. இதில் நாடி ஜோதிடம் அப்படின்னா அவங்க மக்கள் அந்த நாடியை தேடி போகிறதுனால நாடி ஜோதிடம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு. அதாவது இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க இன்னென்ன நேரத்தில் தான் இந்த நாடியை பார்க்க முடியும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விதிக்கப்பட்டவங்க அதை தேடி போய் பார்க்குறாங்க, நாடி விரும்பி. அதனால நாடி ஜோதிடம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அடிப்படையாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நாடின்னு ஒன்று இருக்குது. இந்த நாடியை பார்த்து துடிப்பை வச்சு வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறத வச்சு ஒருத்தருக்கு என்ன நோய், அது எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு என்னங்கிறத சொல்ல முடியும். அது அடிப்படை மருத்துவத்தில். ஸோ அது மாதிரி அதனால் துல்லியமான உங்களுக்கு சொல்ல முடியும், இவங்களுக்கு இந்த நோய் தான் இருக்குது, இதனால தான் இந்த பாதிப்பு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணால் சரியாகும்னு மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நாடி ஜோதிடத்தில் துல்லியமாக நாடி துடிப்பை பார்த்து எப்படி துல்லியமாக மருத்துவ முறைகளை சொல்கிறாங்களோ, ஜோதிடத்தில் அந்த நாடியை பார்த்து துல்லியமாக சொல்கிறதுனால நாடி ஜோதிடம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறது 2 காரணங்கள் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ பொதுவாக ஜோதிட நூல்களில், ஆய்வு நூல்கள் அப்படின்னு பார்த்தா நாடி ஜோதிடம் பற்றி அவ்வளவாக வந்ததாக எனக்கு தெரியல. உங்கள் நூல்லையே ஒரு 4-5 நூல்கள்லாம் மொத்தமே சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் இந்த நாடி ஜோதிடம் பற்றி ஆய்வு செய்து ஒரு நூல் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது? அதுக்கு முன்னாடி நாடி ஜோதிடத்தின் மீது எப்படி ஆர்வம் வந்தது? முதல் அடிப்படை ஜோதிட ஆர்வம் எனக்கு ஃபஸ்ட்டு ஏற்பட்டது எப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாடி ஜோதிடத்துக்கு போகலாம். வாழ்க்கையில் ஒரு தேடல்கள் இருந்த பருவத்தில் நான் இருந்தேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு உறவினர் ஒருத்தர் வந்தார். அவர் என்னுடைய ஜோதிடத்தை வீட்டில் வாங்கி, இல்லை வீட்டில் ஒரு ஜோதிடம் தெரிஞ்சவர் அவர். அதனால் ஜோதிடம் குறிப்புகள்லாம் கொடுத்து பார்க்கும்போது என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு வந்தவர் சொன்னார், இவனுக்கு படிப்பில் தடை உண்டாகும் அப்படின்ட்டார். நான் இப்போ வகுப்பில் முதல் மாணவன், பள்ளி மாணவனில் வகுப்பு முதல் 2ஆம் இடத்துல இருக்கிறவன். என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு படிப்பில் தடை உண்டாகும் அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொரு ஜோதிடர்கிட்ட கொடுத்தாங்க, ஒரு பெண் ஜோதிடர். அவங்களும் வந்திருந்தப்போ அவங்களும் பார்த்துட்டு டிப்ளமோ கூட வாங்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. இது ரெண்டுமே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா முதல் வகுப்பில் இருக்கிற ஒரு மாணவனை பார்த்து நீங்கள் படிப்பில் தடை உண்டா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி, நம்பவே முடியாமல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கும்போது டிப்ளமோ முடிச்சிட்டேன். ஆனால் டிப்ளமோ வாங்க முடியாத சூழல்கள் அமைஞ்சு போச்சு. நான் அந்த ஜோதிடத்தில் சொன்ன மாதிரி எனக்கு படிப்பில் தடை உண்டாச்சு. அவங்க சொன்ன மாதிரி டிப்ளமோ வாங்க முடியாமல் போயிடுச்சு. இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் ஒரு மன உளைச்சலாகவும் இருந்தது. என்னடா இது, எப்படி ஜோதிடரால் சொல்ல முடியுது, எப்படி இது அப்படின்னுட்டு. அதே சமயம் நம்ம நல்லா படிக்கிற மாணவன், நம்ம தோற்கக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டேன். அவன் எப்படி என்ன முடியாதுன்னு சொல்லலாம், எப்படி இதை தாண்ட மாட்டான்னு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, டிப்ளமோட தாண்ட மாட்டாங்க, நீ கையில் பல டிப்ளமாஸ் வச்சுருக்கேன். ஜேர்னலிசமில் ஆரம்பித்து சைக்காலஜி, கவுன்சிலிங் வரைக்கும் டிப்ளமாஸ் வச்சுருக்கேன். கம்ப்யூட்டர் டிப்ளமாஸ் படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரின்னு. ஸோ இப்படியெல்லாம் போயிருக்கேன். ஸோ அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க, முடியும்னு சொன்னேன். இதை விட ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அது ஜோதிடத்துலேயும் பட்டயம் வாங்கினேன், டிப்ளமோ வாங்கினேன், ஜோதிடமும் படித்தேன், கட்டுறேன்.
ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஜோதிடத்தில் அவங்க சொன்னது போய் கிடையாது. டிப்ளமோ கூட இவன் வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு தான் ஜோதிடப்படி. அதே சமயம் அதை மீறி நான் படிச்சுட்டு வந்தேன்ல, அதுவும் கரெக்டு தான். ஸோ ஜோதிடத்தில் வந்து விதின்னு இருக்குது, அதே சமயம் விதி விலக்குன்னு இருக்குது. அவங்க சொன்னது விதிப்படி, நான் சென்றது விதி விலக்குப்படி. அந்த விதிப்படி தடை உண்டாயிடுச்சு. ஆனால் அதை தடைன்னு அப்படியே நான் ஏற்றுக்காமல் அதை மீறி நான் அதை படித்ததுக்கும் ஜோதிடத்தில் காரணங்கள் இருக்குது. ஏன்னா எனக்கு புதன் நீச்சமானது சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கதமானதுனால படிப்பில் தடை உண்டாகும்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த புதனுக்கு இடம் கொடுத்த கிரகம் வந்து குரு. அவர் வந்து ஆட்சியில் இருக்கார் ஜாதகத்தில். அதனால் அதை மீறி நான் செல்ல முடிஞ்சது, என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ ஜோதிடப்படி அவங்க சொன்னது சரி, என்னுடைய செயல்பாடும் சரியாக அமைஞ்சது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய உறவினர்கள் வந்து 2 பேர். ஒருத்தங்க வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தார். ஒருத்தர் அவருக்கு நிரந்தரமான வேலை அமையலை. அப்போ தான் வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி பார்த்தா சரியாகும், எல்லாம் பிரச்சனையெல்லாம் தீருன்னு சொன்னதுனால அவங்க வைத்தீஸ்வரன் கோயிலை போய் நாடி பார்த்தாங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவன் நாடி சொன்ன அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி வித்தின் 6 மாதத்துக்குள்ளே அவருக்கு அரசாங்க வேலையே கிடைச்சது. அப்பா அவங்க சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இது ஜோதிடத்தில் எப்படி ஒரு ஆர்வம் உண்டா இதாச்சோ, இது எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோதிடருக்கு அதே மாதிரி நாடி ஜோதிடர் போய் பார்த்தாங்க உறவினர். அவங்க சில இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க அது பரிகாரங்களும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. விபரீதமாக நடந்தது சில விஷயங்கள். இதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி ஒருத்தருக்கு நடந்திருக்கு, ஒருத்தருக்கு நடக்கலை, என்ன காரணமாக இருக்கும், இந்த துறையை நோக்கி நம்ம ஆய்வு செய்யலாமா அப்படின்னு இருக்கும்போது தான் எங்கள் தாத்தாவோட நாடி ஜோதிட குறிப்பு எழுதி வச்சுருந்தார். நாடி ஜோதிடம் அவர் வந்து தன்னுடைய 32வது வயசில் குன்றக்குடிங்கிற காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல வடமலை பிள்ளை அப்படின்னு ஒரு பழைய நாடி ஜோதிடத்தை அந்த காலத்தில் பார்த்துருக்காரு. ஸோ அவர் நாடி பேர் என்ன பலன் எல்லாமே எழுதி வச்சுருந்தார், ஒரு குறிப்புகள், தான் பார்த்த நாடி ஜோதிட குறிப்பு. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்படி தான் லைஃப் இருந்தது. அது நாடி ஜோதிட பாடல் படித்து போட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இதெல்லாம் எழுதியிருக்காரப்பா, இப்படிலாம் இருக்கே, இப்படி தான் நடந்ததுன்னா அப்படி தான் பா அப்படின்னாரு. எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன்னா அவங்க தான் கூடவே பயணித்தவங்க இல்லையா. ஆமாம் ஆமாம் கரெக்டு, இதில் முல்ல மாதிரி தான் லைஃப்லாம் போச்சு, இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டார், இந்த மாதிரியெல்லாம் ஆச்சுன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாச்சு. எனக்கு எப்படி இது மாதிரி வந்து ஒரு நாடி ஜோதிடத்தினால இதை துல்லியமாக அதை சொல்ல முடிஞ்சது, அது ஏன் சிலருக்கு நடந்திருக்கு, சிலருக்கு ஏன் நடக்கலை. ஸோ இது குறித்து நம்ம ஒரு ஆய்வை தொடரலாமே அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த ஆய்வை ஆரம்பித்தேன். அப்படி தொடர்ந்தது தான் இந்த ஆய்வு. சூப்பர் சூப்பர். ஆகவே ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு விஷயம் நடக்கலை, அதை எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தை நோக்கி போனனால இந்த ஆய்வில் இறங்கியிருக்கீங்க. அந்த வகையில் இப்போது நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். நாடி ஜோதிடத்தின் போது இது எப்படி தோன்றியது? உதாரணமாக எதை சொன்னாலுமே அதுக்கு ஒரு தோற்றுவாய் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும், துவக்கம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அது என்ன நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்? இப்போ நாடி ஜோதிடம் அப்படின்னு இந்த காலத்தில் தான் இவங்களால தான் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வரலாற்று ஆதாரம் கிடையாது. ஸோ நாடி ஜோதிடங்கள் முனிவர்களால் ரிஷிகளால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அகத்தியர் தான் அதுக்கு மூல இது. பலவித கர்ம காரியங்கள், மந்திரங்கள், சாஸ்திரங்கள் எல்லாமே தமிழ் மொழியிலேருந்து எல்லாமே வந்து அகத்தியர் தான் மூலம். ஸோ அவர் தான் அதை ஆரம்பித்து வச்சார். இந்த ஜோதிட நுணுக்கங்களை வந்து எழுதி பதிவு பண்ணார் சீடர்கள் குழா மூலமாக அப்படின்னு சொல்கிறது. ஸோ தொல்காப்பியரோட காலம் கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு மேலே இருக்கும். அவருக்கும் குரு அகத்தியர். ஸோ அவர் ஆரம்பித்து வச்சது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. ஆனால் நம்மள்கிட்ட பல அகத்தியர்கள் இருக்காங்க. அந்த மூல அகத்தியர் தான் வந்து இதை பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பல அகத்தியர்கள் அந்த வழி வழி வந்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாலும் ஆரம்பிச்சுக்கப்பட்டுக்கலாம். ஆய்வு ரீதியாக பார்த்தா அகத்தியமா முனிவராலும் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அவருக்கு பிறகு அவர் பேர் பெயர்ந்து பல அகத்தியர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவை பல வகைகள் இருக்கிற மாதிரி அகத்தியரும் பலர் இருந்திருக்காங்க. அவங்களாலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு தொன்மையான கலை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்தியாவிலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இந்தியாவில் பல பகுதியிலும் வட மாநிலங்களிலும் இந்த ஜோதிட முறை இதே மாதிரி இருக்குது. ஓலைச்சுவடி மூலமாக பார்க்க நம்ம தமிழ் மொழியில் இருக்கும். அப்படி இருக்குது, ஓலைச்சுவடிகள் இருக்குது, இன்னும் பலன் சொல்லிட்டு வராங்க. ரைட். இப்போது நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த நூல்லையே நீங்கள் எழுதியிருந்தீங்க, அதாவது ஒரு நபர் நாடி ஜோதிடம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தாலே அவரிடம் அதிகபட்சமாக என்ன விஷயங்களை மட்டும் கேட்பாங்க. இப்போது நீங்கள் நாடி ஜோதிடம், நான் ஒரு நாடி ஜோதிடம், நீங்கள் நாடி ஜோதிடம் பார்க்க என்கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ முதல்ல நான் உங்ககிட்ட அந்த ரேகையை வாங்கிப்பேன். ஆண்னாக்க பெருவிரல் இந்த ரேகை, பெண்ணா இடது கை பெருவிரல் ரேகை, ஆணுக்கு வலது அப்படின்னு. இந்த ரேகையை வாங்கிக்கிட்டு தேடி எடுத்துகிட்டு வருவாங்க. பொதுவாக நான் சொல்கிறது, பொதுவாக தேடி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஓலையை வச்சுட்டு கேட்பாங்க, உங்களுடைய தந்தையுடைய பேர் வந்து சிவனுடைய பேராக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஆமாம் இல்லைன்னு மட்டும் கொஸ்டின் சொன்னால் பதில் சொன்னால் போதும். கொஸ்டினுக்கு ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லணும். ஆமாம் அப்படின்ட்டிங்கன்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க ஃபர்தராக. அது வந்து இரு பேராக இருக்குமா, அதாவது தொடர்ச்சியாக சிவகுமார் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆமாம் இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஓலையை தள்ளிடுவாங்க. இப்படி தொடர்ச்சியாக கேள்வி கேட்பாங்க. நீங்கள் மின்சாரத்துறையில் பணிபுரிகிறீங்களா, உங்கள் அம்மாவோடைய பேர் அம்பாள் பேரை குறிக்குமா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டிருக்கா, இப்படி தொடர்பு இல்லாமல் இருக்கும் அந்த கேள்விகள் ஒன்றுக்கு ஒன்று. அது மாதிரி உங்களுடைய பேருக்காக கேட்கும்போதும் கேட்பாங்க, வல்லினத்தில் உங்கள் எழுத்து ஆரம்பிக்குமா,
இடையினத்தில் ஆரம்பிக்குமா, மெல்லினத்தில் ஆரம்பிக்குமா அப்படின்னு ஒரு சில கேள்விகள். வளர்பிறையில் பிறந்திருப்பீங்களா? இதில் வந்து நுணுக்கமான முறைகளும் இருக்குது. இப்போ வளர்பிறையில் பிறந்திருக்கு நீங்கள் ஆமான்னு சொன்னீங்களா 30 தேதியில் 15 தேதி போயிடும். 15க்குள்ளே தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதுலேயும் ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு கேட்டு அந்த தேதிக்கு கிட்ட போக முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்று தொடர்பாக இது மாதிரி அந்த ஓலைச்சுவடியை சரியான ஓலைச்சுவடியை கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்பாங்க. சில பேர்கிட்ட கேட்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு 2 திருமணமா, நீங்கள் 2வது தாரத்தோட பையனா, இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. இப்படி கேள்விகள் கேட்டு தள்ளி அந்த ஒரு ப்ராசஸே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்கும். அது மூலமாக வந்து தான் அவங்க உங்களுடைய பெயர் மற்ற விவரங்கள் இதெல்லாம் வந்து சொல்ல முடியுது இந்த ஓலைச்சுவடி. அதுவும் ஒரு குறிப்பெழுத்தாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசு அப்படின்னா அப்படின்னாலே தமிழ்நாடு அரசு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நாடி ஜோதிடர்களுக்கு அந்த குறிப்புகள் வந்து குறிப்பாக இருக்கும், சுருக்கமாக இருக்கும். ஏன்னா ஓலைச்சுவடியில் அந்த இடத்துல வளன்னு எழுத முடியாது. அதனால குறிப்புகளை எழுதி வச்சுருப்பாங்க. அதை அவங்க பரம்பரையாக படிச்சுட்டு அதுக்குலேருந்து பதில் சொல்கிறாங்க. இதுக்கு தான் இந்த பொருளாதாரம். அப்படி பொருள் சொல்லும்போதே சில சமயம் தவறாகவும் போய் பலன்கள் தவறாக போகிறதும் உண்டு. அதுவும் நடந்திருக்கு. ரைட். இப்போது சாதாரணமாக ஜாதகம்னா இப்போது குரு 9ஆம் இடத்துல இருக்கார், சனி 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அல்லது வந்து ஒரு முறைப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து கற்பிக்கப்பட்டது, இப்படி இருந்தால் இந்த பலன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நமக்கு உட்காந்துருக்க நபர் யாருன்னே முன்ன பின்ன தெரியாது. அவருக்கு எப்படி முன்னாடியே வந்து அவருடைய விதியெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் ஒரு நாடி ஜோதிடத்தில் சிறப்புங்கிறதே அதுதான். அதான் நாடி ஜோதிடன்னு பேருன்னு சொன்னேன். அதாவது இந்த ஜாதகர் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இந்த நாடி ஜோதிட சுவடி நிலையத்துக்கு வருவார் அப்படின்னு முன்னரே வந்து குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாடி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்டது. இந்த நீங்கள் பார்க்கணுன்னு இருக்கிறதுனால தான் வரீங்க. எத்தனோ லட்சம் மக்கள் இருக்காங்க. எல்லாரும் நாடி ஜோதிடம் பார்க்க வரதில்லை. குறிப்பிட்ட சில பேர்கள் தான் குறிப்பிட்ட சில காலகட்டத்தில் குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. ஸோ அதனால் நீங்கள் நாடி வரீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாடியும் உங்களுக்கு திறக்குது. அதுதான் இந்த நாடி ஜோதிடத்தோட சிறப்பு. அது மூலமாக அவங்க பலன்களை சொல்ல முடியுது. அதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஓலைச்சுவடி இதுதான், உங்களுடைய விவரங்களை நீங்கள் ஓலைச்சுவடி இதுதாங்கிறதுக்காக தள்ளி ஒரு குறிப்பிட்ட ஓலைச்சுவடியை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் நம்ம தவறாக பதில் சொன்னாலோ பிழையாக பதில் சொன்னாலோ பலன்கள் மாறி போய் எல்லாமே மாறிடும். ஸோ இப்படி ஒரு ப்ராசஸ் ஆகி வர்றது தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்ல முடியுது நாடி ஜோதிடத்தில். துல்லியமான, அதாவது 12 ராசி 27 நட்சத்திரம் 108 பாதம், இதுதான் அடிப்படை. இப்போ ஒருத்தர் வந்து எந்த தேதி எதில் பிறந்தாலும் 1லேருந்து 9க்குள்ளே வந்துடும். அதே மாதிரி எப்படி எதில் பிறந்திருந்தாலும் 12 ராசிக்குள்ளே 27 நட்சத்திரக்குள்ளே 108 பாதம் அதுக்குள்ளே தான் வந்துடும். அதோட நுணுக்கமான முறைகள் துல்லியமாக இன்னும் அந்த 108 பாதத்தையும் பல பாகங்களாக பிரித்து சொல்கிறதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து வர்ற முறைகள் தான் இதெல்லாம் சூட்சமான முறைகள், துல்லியமான முறைகள். இது மூலமாக உங்களுக்கு பலன் சொல்லப்படுது. இது இந்த ஜாதகத்தில் முதல் பாதத்தில் இருக்குது, இந்த முதல் பாகத்தோட இடம் கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது, அதோட நட்சத்திரம் எங்கே இருக்குது, இப்படிலாம் பிரிவு இருக்குது உள்ள. அதை பார்த்து அதுலேருந்து கணிச்சு துல்லியமாக இது இங்கே தான் இருக்கும், இதோட பலன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு விதிக்கப்பட்டு சொல்லப்பட்டது தான். அதாவது ஒரு ப்ராசஸ் ஏற்கனவே ஒரு ஃபார்மேட் இருக்குது. சுற்றி அதுக்குள்ளே தான் எல்லாமே வருது. 360 டிகிரிக்குள்ளே தான் இயங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாம். ஆனாலுமே நாம் இந்த நேரத்தில் இங்கே வருவோம் அப்படிங்கிறது எப்படி முன்னாடியே தெரியும், கணிக்க முடியாததான் நமக்கு இருக்குது. அது எப்படி தீர்மானிக்கப்பட்டதுன்னு இப்போது ரமண மகரிஷி போன்ற மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நம்ம தான் எல்லாமே பண்ணுறோம், ஆனால் ஏற்கனவே எல்லாமே விதிக்கப்பட்டது, ஏற்கனவே எல்லாம் பண்ணபடி தான் நடந்துகிட்ருக்குன்னு தான் மகரிஷி போன்றவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நான் இங்கே வந்து பேசணுங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. எத்தனை முறைகள் தடைகள் அதுக்கு காலங்கட்டெல்லாம் வந்தாலும் இன்றைக்கி இந்த நேரத்தில் இங்கே நான் இருக்கணும், நம்ம உரையாடணும்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விதிக்கப்பட்டது தான் இது. நம்ம அறியாமல் இருக்கோம். அதை திரிகாலம் முக்காலம் இருந்த முனிவர்களுக்கால முடியும், நம்ம அந்த கால வெளிக்குள்ளே இருக்கோம். அவங்க அது காலம் கடந்து அதுக்கு அப்பாற்பட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷன் பார்க்க முடியுது. இப்போ நம்ம கீழேருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுற மாதிரி அவங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியுது, வேறு ஒரு நிலையில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மகான்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்களால் எழுதப்பட்டது நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு நல்ல இன்ட்ரோ, இந்த வீடியோவே ஒரு நல்ல இன்ட்ரோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நாடி ஜோதிடம் பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை நன்றி.